Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 9th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சாப்டர் இருக்கும். அதாவது லெசன்ஸ் வந்து 8th லெசன்ல எக்ஸாம்பிள் 8.1ல தான் இன்னைக்கு இந்த சம் நம்ம பார்ப்போம். இந்த என்ன சம் இது ஆக்சுவலானா டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் ஏஜ் அதாவது அரித்மெட்டிக் மீன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது எப்படி நம்ம பண்றதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸாம்பிள் 8.1ல the following data gives the number of residents in an area based on their age. Find the average age of the residents. அப்படின்னா ரெசிடென்ட்ஸா குடியிருப்பு ஒரு ஏரியால எத்தனையோ மக்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியில் மக்கள்லாம் அங்க இருப்பாங்க. சோ இப்ப பாருங்க ஏஜ் 0ல இருந்து 10 வந்து 2 பேர் இருக்காங்க, 10ல இருந்து 20 வந்து 6 பேர் இருக்காங்க, 20ல இருந்து 30 ஏஜ் வரைக்கும் ஒரு 9 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 60 வயசுக்குள்ள வந்து இருக்காங்க. இப்ப அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ், அதாவது ஒரு சராசரியான ஒரு ஏஜை வந்து நம்ம அந்த குடியிருப்புல சராசரியான ஏஜ் அதாவது ஒரு நடுத்தரமான ஏஜை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பாத்துடலாம். ஓகே, சொல்யூஷன். இது டைரக்ட் மெத்தட் சொல்றனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இது பேர் என்ன அப்படின்னா மீன், அதாவது அரித்மெட்டிக் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் எஃப். டைரக்ட் மெத்தடுக்கு குரூப் டேட்டா, அதாவது குரூப் டேட்டானா என்னன்னா ஏஜ், நம்பர் ஆஃப் ரெசிடென்ட் 0 to 10, 10 to 20 இதெல்லாம் வரது வந்து குரூப் டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் டேட்டாக்கு நம்ம யூஸ் பண்ண போற டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா x bar, அதாவது arithmetic mean equal to summation f of x divided by summation f. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க டேப்லோ காலம் நான் டிரா பண்ணிட்டேன். ஏஜ், நம்பர் ஆஃப் ரெசிடென்ட்ஸ், மிட் வேல்யூ f of x. மிட் வேல்யூனா அப்படின்னா என்னன்னா x உடைய வேல்யூ. இப்ப இந்த ஃபார்முலாக்கு வந்து x உடைய வேல்யூ நமக்கு தேவை, f உடைய வேல்யூ தேவை. ஓகேங்களா? சோ x மிட் வேல்யூனா x அண்ட் f of x. அப்ப f உடைய வேல்யூ எது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் தான் f ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா? இப்ப பாருங்க ஏஜ் 0 to 10, 0 to 10, 10 to 20, 20 to 30, next 30 to 40, 40 to 50 and 50 to 60. இப்ப நம்பர் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் வந்து கொஸ்டின் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 0 to 10 வந்து 2, 10 to 26, 20 to 39, 30 to 40 7, 40 to 54 and 50 to 62. மிட் வேல்யூ, அதாவது மிட் வேல்யூனா என்னன்னா 0 plus 10 divided by 2. என்னது 10 divided by 2 னா 5. நெக்ஸ்ட் 5 20 sorry 10 20 னா 10 plus 20 30, 30 divided by 2 15. 20 plus 30 50, 50 divided by 2 25. 30 plus 40 divided by 2 70 divided by 2 35. 40 plus 50 90, 90 divided by 2 45. 50 plus 60 110 divided by 2 55. சோ உங்களுக்கு டிவிஷன் கம்பல்சரி தெரியணும், அடிஷனும் உங்களுக்கு கம்பல்சரி தெரியணும், அண்ட் மல்டிப்ளிகேஷனும் உங்களுக்கு தெரியணும். இட்ஸ் மோஸ்ட்லி வந்து சப்ராக்ஷன் வராது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. சோ இந்த மூணு மெத்தடுமே, அதாவது அடிஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மூணு இதுமே நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் ஈஸியா போட முடியும். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஐயும் எக்ஸ் உடைய வேல்யூ மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்க எழுதணும். 2 5s are 10, 6 15s are 90, 9 into 25 வந்து 225, 7 into 35 245, 4 into 45 என்னன்னா 180, அதாவது 45 into 4 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 0 2 2 2s are 16 17 18, so 180 into 55 னா 110. சோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்ப ஃபார்முலா என்னன்னா சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். சோ சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எஃப் இன்டு எக்ஸ், இந்த எஃப் இன்டு எக்ஸ் மல்டிப்ளை அடிஷன் பண்ணா சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். சோ சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னா
இதுல இருக்க அம்புட்டுமே நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும்னா 860. ஆட் பண்ணா என்ன வரும்னா 860 நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சமேஷன் எஃப். சமேஷன் எஃப் என்னன்னா எஃப் உடைய வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணா நமக்கு சமேஷன் எஃப். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னா 30 கிடைக்கும். இப்போ ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். x bar அதாவது மீன் ஈக்குவல் டு சமேஷன் f of x டிவைடட் பை சமேஷன் f ஈக்குவல் டு சமேஷன் f of x உடைய வேல்யூ 860 டிவைடட் பை சமேஷன் f உடைய வேல்யூ 30. So 0 get cancel. So 86 divided by 3. நம்ம பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 28.66 அப்படி கிடைக்கும். சோ நம்ம எப்படி நம்ம எழுதணும்னா 28.67 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கணும். Hence average age. Hence the average age அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி இதுதான் ஃபைனல் ஆன்சர். Thank you.